அமேசான் ரொம்ப ரீசென்ட்டா 2024, 25க்கான என்னென்ன மூவிஸ் அண்ட் சீரிஸ் வந்து அவங்களோட பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆகப்போகுது அப்படின்ற மாரியான ஒரு லான்ச் ஈவெண்ட் வந்து நடத்தியிருந்தாங்க. அண்ட் இந்த லான்ச் ஈவெண்ட்ல நெறைய செலிபிரிட்டீஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுல ரொம்ப முக்கியமா சமந்தா அண்ட் சமந்தாவோட எக்ஸ் ஹஸ்பண்டான நாக சைத்தன்யா இவங்க 2 பேருமே வந்துட்டு ஒரே இடத்துல மீட் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் இந்த ஈவெண்ட்ல இவங்க 2 பேருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருக்காங்க. சமந்தா நடிக்கக்கூடிய ஒரு ஹிந்தி படம் வந்துட்டு அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் நாக சைத்தன்யா நடிக்கக்கூடிய ஒரு தெலுங்கு வெப் சீரிஸ் வந்து அமேசான் பிரைம்ல வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த ரிலீஸ் லான்ச் ஈவெண்ட்டுக்காக இவங்க 2 பேரும் அமேசான் நடத்தக்கூடிய அந்த ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருந்தாங்க. ஸோ டிவோர்ஸ்க்கு அப்புறமா முறையா இவங்க 2 பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியால பயங்கர வைரலா பரவிட்டு இருக்கு. அண்ட் இண்டஸ்ட்ரியில இதுதான் டாக் ஆஃப் த டவுனாவும் இருந்துகிட்டு இருக்கு. சமந்தா அவர்கள் வந்துட்டு டிவோர்ஸ்க்கு அப்புறமா வந்து எந்த ஒரு இடத்துலயும் வந்து அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்டான நாக சைத்தன்யாவை பத்தி எங்கேயுமே எதுவும் பேச கிடையாது. அண்ட் நாக சைத்தன்யாவும் வந்துட்டு அவரோட டிவோர்ஸ்க்கு அப்புறமா அவரும் சமந்தாவை பத்தி எங்கேயும் எதுவும் பேசவே கிடையாது. அண்ட் இவங்க டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா எந்த இடத்துலயுமே வந்து இவங்க மீட் பண்ணிக்கிட்டதுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல இப்போ இந்த லான்ச் ஈவெண்ட்ல 2 பேரும் ஒரே இடத்துல இருந்திருக்காங்க. பட் எந்த ஒரு வீடியோலுமே வந்துட்டு இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரியோ இல்ல ஏதாவது பேசுற மாதிரியான வீடியோஸ் எதுவும் ரிலீஸ் ஆகல. மோஸ்ட்லி இந்த மாதிரி ஏதாவது ஈவெண்ட் நடந்துச்சு அப்படின்னா 2 பேர்ல ஒருத்தர் வந்து இந்த ஈவெண்ட்டை அவாய்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. இது ஒரு லான்ச் ஈவெண்ட் அண்ட் இது ஒரு மெகா ஈவெண்ட் அப்படின்ற காரணத்துக்காக 2 பேருமே இந்த ஈவெண்ட்டை அட்டனும் பண்ணியிருந்திருக்காங்க. அட்டன் பண்ணது மட்டும் இல்லாம 2 பேரும் ஒரே இடத்துலயும் இருந்திருக்காங்க. பட் 2 பேரும் ஒருத்தர் மீட் பண்ணி பேசிக்கவே இல்லை அப்படின்றதான் இங்க குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம். சமந்தாவும் சரி நாக சைத்தன்யா அவர்களும் சரி அவங்களோட டிவோர்ஸ்க்கு அப்புறமா அவங்களோட கெரியர்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சமந்தாவோட டிவோர்ஸ்க்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. அண்ட் அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து இப்போதான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க டிவோர்ஸ் ஆன உடனே வந்துட்டு சொல்றியா மாமா அப்படின்ற மாதிரியான பாடலுக்கு அவங்க நடனம் ஆடினதுக்கு அப்புறமா அவங்களோட மார்க்கெட் வந்து இன்னும் அதிகமாக உயர்ந்துச்சு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அண்ட் நாக சைத்தன்யா அவர்களும் அவரோட கெரியர்ல பயங்கரமாக கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அண்ட் அவர் அடுத்தடுத்து தமிழ், தெலுங்கு மற்றும் ஹிந்திலையும் ஒரு சில படங்களும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீட்டாக்கு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.